எல்லாருமே வந்து மண்டே வரைக்கும் போகலாம். சிஸ்டரெல்லாம் முடியல சுச்சுவேஷன். அதனால வந்து சரி மண்டே வரைக்கும் அவங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இன்னைக்கு நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலைல எந்திரிக்கும் போது உண்மையுமே எந்திரிக்க முடியல, கால் வைக்க முடியாத அளவுக்கு பெயின். ஸோ இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா 7 நம்ம இன்னையோட முடிகிறதா தான் ஒரு இது நம்ம காம்படிஷன். ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மண்டே வரைக்கும் போகலாம். சிஸ்டரெல்லாம் முடியல சுச்சுவேஷன். ஸோ அப்டேட் பண்ண முடியாது ரேட்டு. எங்கள் வெளியில் ட்ராவலில் இருக்காங்கன்றதுனால வந்து சரி மண்டே வரைக்கும் அவங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஸோ டே 7 வந்து இன்னும் நான் ஒர்க் அவுட் பண்ணல. இப்போ தான் எந்திரிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. இப்போவே சமைக்கணும், ஏன்னா டைம் இல்லை. நம்ம 9 மணிக்கு ஷாப் போகணுன்றதுனால சமைச்சிட்டு ஷாப் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இன்னும் நான் ஒர்க் அவுட் பண்ணல. டைம் ஆகிடும். எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ போய் நம்ம கொஞ்சம் சமைக்கணும். சமைச்சு முடிச்சுட்டு நம்ம ஷாப் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணாலும் எனக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. நம்ம மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணல. ஆனால் நான் போய் கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிடுவேன். பயங்கரமான பெயின். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டு இந்த ஈவினிங் நடக்கும்போதே பயங்கர பெயின். இன்னைக்கு நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலைல எந்திரிக்கும் போது உண்மையுமே எந்திரிக்க முடியல, கால் வைக்க முடியாத அளவுக்கு பெயின். ஸோ நான் ஸ்குவாட்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அது டம்பிள்ஸ் வச்சுட்டு ஸ்குவாட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, என்ன கஷ்டம் இருந்தாலும் இன்னைக்கு போய் நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். நான் மார்னிங் வந்து சியா சீட் வாட்டர் குடிக்கல. அதுக்கு பதிலாக வந்து ஒரு 1/2 லிட்டர் மோர் குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ அது எடுக்க முடியல, பாப்பாங்க வந்து செல் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நான் அதை எடுக்கல. அதனால போய் குடிச்சிட்டேன் நானும். ஆனால் வீட்டில் இன்னைக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பூரியும் மசால் கிழங்கு பண்ணியிருக்கேன். ஆனால் நாங்கள் சாப்பிட முடியாது. பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கொடுமைன்னு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அதனால வந்து நமக்கு வந்து 2 சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன். போயிட்டு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ப்ரோட்டீனுக்கு இது பன்னீர் இருக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது நம்ம ஆல்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். போயிட்டு கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணிடும். ஒர்க் அவுட் பண்ண முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கரெக்டாக 11 நமக்கு தான் சாப்பிட போறோம். ஒரு பப்பாளி கொஞ்சம் எடுத்திருக்கேன், பன்னீர் எடுத்திருக்கேன், ஒரு முட்டை, 1 சப்பாத்தி, கொஞ்சம் பூரி மசாலா. இதுதான் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே. வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ரெஸ்ட். நம்ம வீட்டில தான் இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா என் சின்ன பிள்ளை ஹாய் போல்தல். இவங்க என்னோட வந்து பெரிய பொண்ணு. ஸோ 2 பேருமே இப்பதான் சாப்பாடு ஊட்டினா. நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா. ஸோ பாப்பா வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் நான் குளிச்சுட்டு நம்ம தலை சீவணும், நிறைய ஒர்க் இருக்கு, நடக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு, இன்னும் பெண்டிங் அப்படியே இருக்கு. ஸோ என்னென்ன பண்றேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2:45 ஆக போகுது. பசங்களாம் வந்து பக்கத்தில் போயிருக்காங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டம்பிள்ஸ் வச்சு தான் இன்னைக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிடலாம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் ஈவினிங்காக ஒர்க் அவுட் பண்ணால் கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். இப்போ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஈவினிங்காக வந்து நம்ம வந்து வாக்கிங் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு டே வந்து எப்படின்னு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஒரு வழியாக நம்ம வந்து ஒர்க் அவுட் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ செம்ம ஹாப்பி. நம்ம காலேருந்து பண்ண முடியாமல் ஒரே கில்ட்டியாக இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சதுனால நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் நம்ம ஈவினிங்காக ஷாப் போக வேண்டியதான். ஸோ இன்றைக்கி டே ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இன்னும் வாக்கிங் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதுவும் நான் ஈவினிங்குள்ளே முடிச்சிருவேன். நாளுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுனால பாடி ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மட்டும் விட்டுறாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட் லாஸில். ஸோ நான் திரும்ப என்னோட இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம ஒன்றும் நடக்கல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஆகுது. நம்ம நைட் டின்னர் வந்து வெறும் மோர் மட்டும்தான். அதாவது ஒரு 1/2 லிட்டர் வந்து மோர் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ எதுவும் சாப்பிடல. என்ன மதியம் சாப்பிட்டது ஒன்றும் பசி வரல எனக்கு. ஸோ அதனால இதுக்கப்புறம் பசி கூடாது, நம்ம மோர் குடிச்சுக்கிறேன். இதோட முடிச்சிருந்தோம். நம்மளால இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இன்னும் வாக்கிங் மட்டும் நடக்கல. அது நடந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நடக்க போகிறோம். ஒரு 1/2 hour நடந்து முடிச்சோம்னா உங்களுக்கு டே வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நடந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹாய், 1/2 hour வாக்கிங் வந்து நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ டயட்டும் வந்து சூப்பராக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் மோரோட முடிச்சுட்டு டின்னர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல.
ஸோ உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.